Sit test 1, question number 4. Find the acute angle between y is equal to x square and y is equal to x minus 3 the whole square. ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல வரைகிற டேஞ்சென்ட்டுக்கு இடையில உள்ள அக்யூட் ஆங்கிள். அவர் சொல்யூஷன். அப்போ இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் முதல்ல வேணும். டு ஃபைண்ட் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் we have to substitute y is equal to x square in the equation y is equal to x minus 3 the whole square implies. அப்போ இந்த y இருக்கிறதுல இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது x minus 3 ஹோல் ஸ்கொயர்னா a minus b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருவோம். அப்போ x ஸ்கொயர் minus 2ab minus 6x plus b ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். இப்போ இந்த x ஸ்கொயர் லெஃப்ட் சைட் கொண்டு தான் மைனஸ் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். இம்ப்ளைஸ் அந்த மைனஸ் 6x லெஃப்ட் சைட் கொண்டு வரலாம். பிளஸ் 6x ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்து 9 தான். இப்போ இந்த 6க்கும் 9க்கும் கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்துட்டா x கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 3/2 கிடைக்கும். அப்போ x கிடைச்சாச்சு. நம்ம இடத்துல y வேணும். அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க ஈஸி. அதனால இப்போ x equal to 3/2 கொண்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore y is equal to அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர் போடணும். ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு வேல்யூ 3/2. அப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்து 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர்னா ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9/2 ஸ்கொயர் 4. அப்போ ஒய்யும் கிடைச்சாச்சு, எக்ஸும் கிடைச்சாச்சு. therefore the point of intersection is எக்ஸோட வேல்யூ 3/2. அப்போ 3/2, 9/4ன்னு சொல்லிடலாம். நம்ம அடுத்துல என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டு கர்வையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த பாயிண்டை சப்ஸ்டிட் பண்ணால் அது பேர் ஸ்லோப். அப்போ ஃபர்ஸ்ட் கர்வ் எழுதிக்கிடும். given two curves are y is equal to x square ஒரு கர்வ் and y is equal to x minus 3 the whole square அது இன்னொரு கிராஃப். ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் y with respect to x. அப்போ y க்கு டிஃபரன்ஷியேஷன் dy by dx equal to x square டிஃபரன்ஷியேஷன் 2x. சரி, அதே மாதிரி இந்த பக்கம் வந்தா டிஃபரன்ஷியேட் y with respect to x. அப்போ dy by dx equal to ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 ஃப்ரண்ட்ல வந்துடும். ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. திரும்ப எக்ஸ் மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று தான் வரும், அது எழுத வேண்டாம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு 2x மைனஸ் 6ன்னு எழுதிடலாம். ஏன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து செகண்ட் கர்வோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ நமக்கு ஸ்லோப் வேணும். டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் அட் 3/2, 9/4. இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன்ல இந்த பாயிண்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஸ்லோப் m1 is equal to dy by dx at 3/2, 9/4. m1 is equal to ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் வந்து 2x இருக்கு. அப்போ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 3/2 போட்டுருணும். இந்த 2 கட் கொடுத்தா 3 தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் வந்து உங்களுக்கு 3. அப்போ m1 is equal to 3. இப்போ செகண்ட் டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸுக்கு இந்த வேல்யூ போடணும். அப்போ m2 is equal to dy by dx at 3/2, 9/4. m2 is equal to இங்க 2x இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் எக்ஸுக்கு வேல்யூ 3/2 போடணும். மைனஸ் 6 இருக்கு. இது 2 கட் கொடுத்தா 3 வரும். 3 மைனஸ் 6 அது வேல்யூ போட்டுடலாம். அப்போ m2 is equal to -3ன்னு போட்டுடலாம். இதுதான் செகண்ட் ஸ்லோப். ரெண்டு ஸ்லோப்பும் கிடைச்சிட்டுனா இப்போ ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். லெட் தீட்டா பி த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ். therefore theta equal to tan inverse of modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். theta equal to tan inverse of modulus of m1 வேல்யூ 3, அப்புறம் மைனஸ் m2 வேல்யூ -3 divided by
1 plus m1 into m2. அப்போ 3 into minus 3 போடணும். அப்போ theta equal to tan inverse of modulus of numeratorல 3 minus of minus 3 plus 3 வரும். டினாமினேட்டர்ல 1, இங்க 3 into 3 minus 9, அப்போ 1 minus 9 வரும். இப்போ இது மாடுலஸ் வேற இருக்கு. அப்புறம் நெகட்டிவ் வந்தா நம்ம பாசிட்டிவ் ஆக்கிடலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கிடுவோம், பாசிட்டிவ் ஆக்கிடுவோம். 3 plus 3 வந்து 6 ஆகும், டிவைடட் பை 1 minus 9 வந்து -8 இருக்கும். நம்ம மாடுலஸ் எடுத்தனால +8 போட்டாச்சு. இப்போ 6க்கும் 8க்கும் கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்தா நமக்கு வருது 3யும் 4ம். therefore theta equal to tan inverse of 3/4 is the required angle. That's all.